வணக்கமுங்க. நம்ம நாமக்கல் எஸ்கே நர்சரி கார்டன்ல என்ன பார்க்குறோம்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம கடையில இருக்க செடி பூரா தாங்க. என்னான்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் உங்க கடையில என்ன இருக்கு சொல்லுங்க, என்னென்ன வேணும் அப்படின்னு எல்லாத்தையும் கேட்குறாங்க. அதனால இந்த வீடியோவிலே எல்லாத்தையும் காமிச்சிடுறோம் பாருங்க. நீங்க என்ன செடி தேவையோ அதுல வீடியோக்குள்ள போய் பார்த்துருங்க. ஒவ்வொருத்தருக்கா நம்ம ஒரு 10 வகை செடியை சொல்றதுக்கு எல்லா செடியும் சொல்ல வேண்டியதா இருக்கு. பாருங்க, ஆரம்பத்துல சொல்லி வரோம் பாருங்க. இந்த செடி வந்துங்க தாழம்பூங்க. தாழம்பூங்கிறது அருமையான ஒரு பூச்செடிங்க. நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அருமையான பூச்செடி. ஃபர்ஸ்ட் ஒண்ணுல இருந்து சொல்லி ஆரம்பிங்க. தாழம்பூ ரேட்டுக்கு தேவைப்பட்டவங்க நீங்க வாட்ஸ்அப்ல போய் பார்த்துக்கலாம், போன் போட்டு கேட்டுக்கலாங்க. அடுத்து வந்துங்க பிப்போரியாங்கிறதுங்க. பிப்போரியா வாஸ்துக்காக வைப்பாங்க பாருங்க. நான் டக்கு டக்குன்னு சொல்லி வரீங்க, அப்பதான் நிறைய இது சொல்ல முடியும். இந்த பூ பாத்துக்குங்க, பிப்போரியாங்க. பிப்போரியா இதுலயே பிப்போரியாவிலே இது சின்ன பூங்க. அப்படியே வரிசையா சொல்லி வாருங்க. ரகம் பிரிச்சு என்னால சொல்ல டைம் பத்தாது, வரிசையா சொல்றேன். பிப்போரியா. அடுத்து பாருங்க, இந்த ஆபீஸ்ல வீட்டுல எல்லாம் போர்ட்டிகோல எல்லாம் வைக்கிற மாதிரி ஸ்டார் லைட்டுங்க. ஸ்டார் லைட். அடுத்து பாருங்க தூஜாங்க. தூஜாங்கிறது கிறிஸ்மஸ் ட்ரீயோட ரகம்ங்க. தூஜா இது வந்துங்க கிறிஸ்மஸ் ட்ரீங்க. இந்த செடி வந்து கிறிஸ்மஸ் ட்ரீங்க. கிறிஸ்மஸ் ட்ரீ. இது தூஜா. இது ஸ்டார் லைட்டே, லப்பர் ஸ்டார் லைட்டுங்க. பாருங்க, இந்த செடிக்கு பேர் உஜினியாங்க. உஜினியா பிளான்ட்ங்கிறதுங்க. தேவைப்பட்ட மாதிரி டிசைன் பண்ணி வெட்டலாங்க. உள்ள கலரா இருக்கு காட்டுறீங்க. உஜினியா பிளான்ட். பாருங்க, இந்த மாதிரி செடியும் கார்டன்ல வீட்டுல வைக்கிறதுக்கு இருக்குங்க. பாருங்க, இது மாதிரியும் பாருங்க. இது உஜினியா. மற்ற இந்த ரகங்கள்லாம் பார்த்துட்டு வாங்க ஒவ்வொன்னா. பாருங்க, இதுக்கு பேர் மொராயாங்க. மொராயா. பாருங்க, ஒயிட் கலர்ல நந்தியாவட்ட பூ மாதிரி நிறைய பூக்குமுங்க. நம்ம பார்டர்களுக்கு வச்சு டிசைன் பண்ணி விட்டா அப்படி ஒயிட்ல சூப்பரா பூ வருங்க. மொராயாங்கிறது இது. இந்த தூஜா, கிறிஸ்மஸ் ட்ரீ இதுதாங்க. அடுத்துக்கிட்டு வாங்க, உள்ள காட்டுறேன். இது வந்து விசிறி பாம்ங்கிறதுங்க. விசிறி பாம்ஸ் இன்டோர் அவுட்டோர் ரெண்டுமே வருங்க. அடுத்து இதெல்லாம் காகிதப்பூங்க. இதுல நிறைய நம்மகிட்ட காகிதப்பூ இருக்குங்க. ஹைபிரிட் இருக்கு, நாட்டுது இருக்கு, எல்லாமே இருக்கு. இது ஸ்னேக் பிளான்னுங்க. இது ஒரு வயலட் கலர்ல பூ பூத்துக்கிட்டே இருக்குமுங்க. பிக்கோரியாங்கிறதுங்க. பாருங்க, அடுத்து இன்னும் நிறைய ஐட்டங்க காமிச்சிடறோம் பாருங்க. இந்த ஒரு வீடியோவிலே இருக்கிறதுல காமிச்சிடறோம். அடுத்தும் நம்மகிட்ட செடி நிறைய வருங்க. அது அந்த ரகத்தெல்லாம் காட்டுறோம். பாருங்க, அடுத்தடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். நிறையா இருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சாதான் முடிக்க முடியும். பாருங்க, நிறைய ஐட்டங்க காட்டுறோம் பாருங்க. பாருங்க, இது வந்துங்க பலாக்கண்டுங்க. வியட்நாம் சூப்பர் எர்லிங்கிறது. இந்த பலாக்கண்டுலங்க நம்மகிட்ட 150 ரூபாயிலிருந்து 2500 ரூபாய் இருக்குங்க. அது அப்படியே காட்டுறோம். நீங்க எது தேவைன்னாலும் ஆர்டர் போட்டுக்கலாங்க. பாருங்க, இந்த பலாக்கண்டு இது ஒரு வருஷத்துலயே காய் வைக்குங்க. நல்ல மண்ணு தண்ணியா இருந்தா. அடுத்துங்க இந்த செம்பருத்தி. இந்த செம்பருத்தி பாருங்க, இதுல இந்த மகரந்தம் வெளியில தொங்குங்க. இதுல ஒயிட் கலர் வெளியில வரும். இது ஒரு வித்தியாசமானதுங்க செம்பருத்திங்க. அடுத்து பாருங்க, இது வந்துங்க சைனாட்டால்ங்கிறதுங்க. சைனாட்டால் இது நம்ம காத்த சுத்தம் பண்ணி கொடுக்கறதுக்காக வீட்டுக்குள்ள இண்டோர்லயே வைக்கலாங்க. இது டபுள் கலர் இலையில வர்ற குரோட்டன்ஸ் மாதிரி வர்ற பாரிஜாதம்ங்க. இது ஒரு பாரிஜாதம், இன்னொரு பாரிஜாதம் காட்டுறோம் பாருங்க. இந்த இது வந்துங்க டெக்காமா பூங்கிறதுங்க. டெக்காமாவுலயே நிறைய கலர் நம்மகிட்ட இருக்கு. அப்படி காட்டுறோம் பாருங்க. இதுக்கு பேர் முத்துமல்லிங்க. இதுக்கு பேரு முத்துமல்லிங்க. பாருங்க, இது அழகா பூ ஒயிட் நிறைய வருங்க. இது ஒரு வெரைட்டிஸுங்க. பாருங்க, இன்டோர் அவுட்டோர் வரும். இது ஒரு வெரைட்டிஸுங்க. பாருங்க, அடுத்து பாருங்க இந்த ட்ரெசினாங்கிறதுங்க. ட்ரெசினா. ட்ரெசினா. அதுக்கு பக்கத்துல இருக்க விசிறி பாம்ஸு. அதுக்கு விசிறி பாம்புக்கு அங்கிட்டு இருக்கிறது பெட்ரா குரோட்டன்ஸு. பாருங்க, நிறைய அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே வரோம் பாருங்க. இது வந்து செண்பகப்பூ.
இது செண்பக பூங்க, ஒட்டு செண்பகங்க. செண்பகத்திலே நாட்டு செண்பகம் இருக்கு. இந்த மாதிரி தொங்கு தொட்டியே இருக்குங்க. தொட்டி எம்டி தொட்டி வேண்டாலும் வாங்கிக்கலாம், செடியோட வேண்டாலும் வாங்கிக்கலாங்க. இந்த மாதிரி தொங்கு தொட்டிய எம்டி தொட்டியும் இருக்குங்க, செடியோட இருக்குங்க. செண்பகம் நிறைய நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குங்க. அடுத்து நிறைய ரகம் காட்டுறோம் பாருங்க. இந்த செடி பாருங்க, இது இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் லவ்னு சொல்லுவாங்க. இது இப்பதான் அரும்பு எடுத்திருக்கு, கொஞ்சம் சின்ன செடியில பூவோட இருக்குங்க. இந்த செடி ஃபர்ஸ்ட் லவ்ங்கிறதுங்க. இது சின்ன இப்பதான் அரும்பு எடுத்துருக்குங்க, சின்ன செடியில பூவோட இருக்கு. காட்டுறோம் பாருங்க. இந்த செண்பகம் பாருங்க, ஒட்டு செடி, பூ இந்த தெரியுது பாருங்க, ஒட்டு செடிங்க. பாருங்க, அதெல்லாம் நல்லா அருமையா பூக்கூடியதுங்க. அபியூ பிளான்ட்டுங்கிறதுங்க, அபியூ. இந்த பாருங்க, இதெல்லாம் நிறைய நம்மகிட்ட ஸ்டாக் இருக்கு. அபியூ இந்த மாதிரி இண்டோர் இருக்குங்க. இந்த மாதிரி இண்டோர் செடியும் இருக்கு பாருங்க, நிறைய வகை இருக்குங்க. டக்கு டக்குன்னு சொல்றேன். இது மங்குஸ்தான்ங்கிறதுங்க, பழம். மங்குஸ்தான் ட்ரீ நல்லா அருமையானதுங்க. இந்த பலாவில் சொன்னாங்க இல்லைங்களா, நிறைய ரகம் இந்த இருக்கு பாருங்க. இது மாதிரி நிறைய ரகங்கள் நம்மகிட்ட இருக்குங்க. எல்லா வகை பலாவும் இருக்கு, எல்லா வகை பலாவும் இருக்கு. ஸ்ட்ராபெரி ஆங்க பாருங்க, இந்த பலாவில் பார்த்துக்குங்க. அடுத்து அப்படியே அடுத்த லைனுக்கு போயிடலாம் பாருங்க. சாங்காப் இண்டியாங்க பாருங்க, சாங்காப் இண்டியா எல்லா கிரீன் கலரு, எல்லோ கலரு, ஒயிட் கலரு எல்லாமே நம்மகிட்ட இருக்குங்க பாருங்க. அடுத்து அப்படியே காட்டிட்டு வரேன் பாருங்க. நிறைய ஐட்டங்கள் இருக்குங்க, காட்டுறோம் பாருங்க. அப்படியே ஒவ்வொன்றா காட்டுறோம், ஒவ்வொன்றா காட்டிக்கிட்டு இருக்கோம் பாருங்க. இதை ஒவ்வொன்றா நம்ம நல்லா தெளிவாக காட்டுறோம் பாருங்க. பாருங்க, இது வந்து கோழி கொண்ட பூங்க, கோழி கொண்ட பூ. இந்த கோழி கொண்ட பூ பாருங்க, நம்மகிட்ட ஸ்டாக் இருக்கு. அடுத்து கோழி கொண்டைக்கு அங்கிட்டுங்க ஸ்ட்ராபெரிங்க, ஸ்ட்ராபெரி. அந்த ஸ்ட்ராபெரி நம்மகிட்ட எப்பவும் ஸ்டாக் கிடைக்குமுங்க. அதுக்கும் அந்த ஸ்ட்ராபெரிக்கு அடுத்துங்க பச்சை முல்லைங்க, பச்சை ஊசிக்காம மல்லிம்பாங்க, பச்சை முல்லைமாங்க, முல்லை பூம்பாங்க. அது இந்த மாதிரி பூவோடையே இந்த இருக்குவாருங்க. அதுக்கடுத்து என்ன கிடைக்குதுன்னு கேட்டீங்கன்னா மிளகு செடி தாங்க. மிளகு, அருமையான மிளகு இருக்குங்க பாருங்க. அதுக்கப்புறம் வெத்தலை செடி இருக்குங்க, காப்பி செடி இருக்குங்க. இந்த மாதிரி இன்டோர் அவுட்டோர் வைக்கிற குரோட்டன்ஸ் இருக்குங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த எல்லோ கலர் பூ, கிரீப்பர் இல்லைங்களா, கொடி ஏறுறது, கேட்லாங்கிற எல்லோ கலர் பூ இருக்குங்க. ஃபேமஸ் ஆனதுங்க, கேரளாவில் அதிக ஃபேமஸ் ஆனதுங்க பாருங்க. அடுத்து இந்த மாதிரி டேபிள்ல வைக்கிற விசிறி பாம்பு இருக்குங்க, டேபிள்களில் வைக்கிற இண்டோர் பிளான்ட். இது அரிக்கில் பாம்ஸுங்க. இது பாருங்க, அரிக்கில் பாம்ஸ் நிறைய நம்மகிட்ட எல்லா சைஸ்லையும் கிடைக்குமுங்க. அதுக்கடுத்து பாருங்க காகிதப்பூ, ஹைப்ரிட்டு நாடு ரெண்டுமே நம்மகிட்ட கிடைக்குமுங்க. கலர் ஒரு அளவுக்கு ஒரு 70% கலர் நம்மகிட்ட கிடைக்குமுங்க பாருங்க. அதுக்கடுத்து பாருங்க இட்லி பூமுங்க. இட்லி பூல எல்லா கலரும், நாட்டு செடி, ஹைப்ரிட் செடி எல்லாமே கிடைக்குமுங்க. இட்லி பூல டிராகன் ஃப்ரூட் வேண்டாலும் நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க, ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரேன் பாருங்க. நிறைய செடி இருக்கு, நம்ம ஸ்டாக் இருக்கு பாருங்க. நிறைய செடி இருக்குங்க. கட் பண்ணு, கட் பண்ணு. அடுத்து பாருங்க, நம்ம இட்லி பூ பார்த்துட்டாங்களா. அடுத்து வாங்க, நம்ம வந்து இந்த கிரீன் ரோஸ் பாருங்க, பூ கொஞ்சம் முடிஞ்சிருக்கு, ஒவ்வொன்றுல சின்ன மொட்டு எடுத்திருக்கு. கிரீன் ரோஸ் நம்மகிட்ட ஸ்டாக் கிடைக்குமுங்க. ரோஸ்ல எல்லாமே கிடைக்குங்க. நம்மகிட்ட கிரீன் ரோஸும் பிளாக் ரோஸும் அப்பப்போ தேவைக்கு வருங்க, தேவைப்பட்டவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கணுங்க. அடுத்து வாங்க, அடுத்துங்க என்ன பார்க்குறோம்னு கேட்டீங்கன்னா இந்த தாய்லாந்து எலுமிச்சதைங்க பாருங்க. நம்மகிட்ட ஏகப்பட்ட ஸ்டாக் இருக்குங்க. இந்த தாய்லாந்து எலுமிச்சை இன்னும் இது காய் வைக்கலங்க, காய் வச்சதையும் காட்டுறோம். இதை நம்ம தோட்டத்துக்கு நடுறவங்களும் நிறைய நம்மகிட்ட ஹோல்சேல் விலையில வாங்கிக்கலாங்க, வீட்டுக்கு தேவைப்பட்டவங்களும் வாங்கிக்கலாங்க. இது தாய்லாந்து எலுமிச்சைங்க, இது காயோடையும் காட்டுறேன் பாருங்க. இந்த செடிக்கு பேருங்க சண்டே மண்டேங்க, வித்தியாசமா தாங்க இருக்கும் பேரு, சண்டே மண்டே. வயலட் கலர்ல பூ பூத்து ஒயிட் கலர்ல மாறுங்க. இந்த மாதிரி வயலட் கலர்ல பூக்குங்க, இந்த மாதிரி வயலட் கலர்ல பூத்து ஒயிட் கலர்ல மாறுங்க. அதுக்கு பேரு சண்டே வயலட் கலர், மண்டே ஒயிட் கலருங்க. இது பாருங்க நாட்டு செம்பருத்திங்க. நாட்டு செம்பருத்தில எல்லாம் ஒரு 4 கலர் நம்மகிட்ட எப்பவுமே ஸ்டாக் இருக்குங்க. அப்படின்னு நிறைய காட்டுறதுனால வேகமா சொல்றேன் பாருங்க. இது ஹைபிரிட் செம்பருத்திங்க,
எல்லா கலரும் நம்மகிட்ட கிடைக்குங்க. ஹைபிரிட் செம்பருத்தி தொட்டியில் வளர்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க. அடுத்து வந்துங்க டெக்கோமாவுலேயே கலருங்க, வித்தியாசமான கலர் டெக்கோமாவுலேயே பாருங்க. இது வித்தியாசமான ஒயிட் கலர் இருக்கு, வைலட்டு ஒயிட் இருக்கு, இந்த மாதிரி நிறைய இருக்குங்க டெக்கோமாவில். இத்தனை ரகம் இருக்குங்க. வேணுங்கிற வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து பிக்கோனியாங்கிறதுங்க, வைலட் கலர் ஒயிட் கலர் இருக்குங்க. அதுக்கு அடுத்து இருக்கிறது உஜினியாங்க. உஜினியாங்கிறது கலர் இலை மாறி மாறி வருங்க. கேட்டு முன்னாடி வச்சு அழகா 2 செடி டிசைன் பண்ணி விட்டா பந்து மாதிரி வருங்க. உஜினியா பேருங்க. அது பெரிய செடி அங்கிட்ட காட்டுறேன் பாருங்க. இது பாருங்க. எங்கிட்ட அடுத்து என்ன பாக்குறோம்னு கேட்டீங்கன்னா, வாங்க செம்பருத்தி பார்த்துட்டாங்களா? நாட்டு செம்பருத்தி. நாட்டு செம்பருத்திக்கு அடுத்துங்க நாட்டு கொய்யா கண்டுங்க. நாட்டு கொய்யா பழைய காலத்து ஆரம்பத்துல மனிதன் உருவான கொய்யா கண்டுங்க இது. இது பாருங்க. அடுத்துங்க பாரிஜாத பூங்க. பாரிஜாத பூங்க. அது பக்கத்துல இருக்க ரோஸ் மேரிங்க. அது பக்கத்துல இருக்க துளசிங்க. அதுக்கு எதிர்த்தாப்புல இருக்குதுங்க நம்ம நாட்டு பன்னீர் பட்டனுங்கிறதுங்க. எப்போ நம்ம ஸ்டாக் இருக்க வாங்கிக்கலாமுங்க. நாட்டு பன்னீர் பட்டனுங்க. நிறைய பூக்கமுங்க. எல்லா கிலோமீட்டர்லயும் அது வருங்க. நாட்டு பன்னீர் பட்டனுங்கிறது. இதெல்லாம் நம்ம தோட்டத்துக்கு வேணாலும் கொடுக்கலாம், வீட்டுக்கு வளர்க்குறதுக்கும் கொடுக்கலாங்க. தோட்டத்துக்கு எடுக்கிறவங்களுக்கு ஹோல்சேல் விலையில ரொம்ப கம்மி பண்ணி நம்ம அசல் ரேட்டு கொடுக்கலாங்க. பாருங்க. அடுத்துங்க மல்லிகைப்பூங்க. அடுத்து பாருங்க மல்லிகைப்பூ. மல்லிகைப்பூலே நிறைய இருக்குங்க. இந்த மல்லிகைப்பூ வந்து விருவாச்சிங்க. விருவாச்சி மல்லிங்க. அதுக்கடுத்து விருவாச்சி மல்லிக்கு அடுத்து ஜாதி பூங்க. ஜாதி பூ தொட்டி. வாங்க நம்ம தொட்டி போய் பார்க்கலாம். வாங்க வாங்க அப்படி வாங்க. வாங்க பிளாஸ்டிக் தொட்டியில எல்லா சைஸ் இருக்கு. வாங்க போய் பார்க்கலாம். வாங்க அப்படி காமிச்சிட்டு பிளாஸ்டிக் தொட்டியை காமிச்சிட்டு மேல செடிகளை காட்டுறோமுங்க. வாங்க பாருங்க. இந்த சைஸ் வாரியா காட்டுறோம் பாருங்க. எது வேண்டாலும் நம்மகிட்ட ஆர்டர் போடலாங்க. பாருங்க. வாங்க தொட்டி எல்லா சைஸ்லயும் காட்டுறோம் பாருங்க. கலர்ல இருக்கு, ஒயிட் நம்ம நார்மல் பிளாக்ல இருக்கு, எல்லா கலர்லயும் இருக்கு பாருங்க. பாருங்க அப்படி கலர் பாத்துங்க. சைஸ் சொல்றேன் பாருங்க. இது 6 சைஸுங்க. 6 சைஸ் இருக்கு. எல்லா சைஸ் ஒவ்வொன்றும் சொல்றோம். உங்களுக்கு எது வேணாலும் ஆர்டர் போட்டுக்கலாங்க. இது 8 சைஸுங்க. ஒரு தொட்டி எடுத்து காட்டுறேன் பாருங்க. 8 சைஸ். இது ஒரு தொட்டி எடுத்து காட்டுறேன் பாருங்க. இது 6 சைஸ், இது 8 சைஸ். பாருங்க அப்படி ஒவ்வொன்றா காமிச்சிடுறேன் பாருங்க. டைம் இருக்காது, அதனால ஒவ்வொன்றா காமிச்சிடுறீங்க பாருங்க. இது 10 சைஸுங்க. இதுல பிளாக் வேண்டால் இருக்குங்க, நம்ம டெரகோட்டா வேண்டால் இருக்குங்க. 10 சைஸுங்க. வாங்க அப்படியே ஒவ்வொன்றா காமிச்சிடுறோம். எது வேண்டாலும் ஆர்டர் போட்டுக்குங்க. நிறைய நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குங்க. வாங்க 10 காமிச்சிட்டாங்களா? 10க்கு அடுத்து 12ங்க. இது 12 சைஸ். இது 12 சைஸ்ல வேண்டாலும் ஆர்டர் போடுங்க. 12க்கு அடுத்து பாத்தீங்கன்னா 14ங்க. 14ல வேண்டாலும் ஆர்டர் போடுங்க. 14க்கு அடுத்த சைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா 16ங்க. 16ல வேண்டாலும் போடுங்க. அதுக்கு அடுத்த சைஸ் பாத்தீங்கன்னா 18ங்க. மரக்கண்டுங்க, பெரிய பெரிய குரோட்டன்ஸுங்க, இந்த மாதிரி வைக்கிறதுக்கு 18 சைஸுங்க. இத்தனை வகை தொட்டி இருக்குங்க. இது இல்லாம தொங்கு தொட்டி காமிச்சிடுறோம் பாருங்க. தொங்கு தொட்டி காமிச்சிடுறோம். இந்த மாதிரி டிசைன் பாட்டுங்க, கலர் பாட்டுங்க, இதெல்லாம் நீங்க எது வேண்டாலும் வாங்கிக்கலாங்க. ஒயிட் கலர் இருக்கு, இந்த சதுர தொட்டி இருக்கு, இந்த மாதிரி பச்சை கலர் ப்ளூ கலர் இருக்கு. இதுல எது உங்களுக்கு வேணுமோ நீங்க பார்த்ததை ஸ்கிரீன்ஷாட் இன்னொரு சைஸ் சொல்லி எங்களுக்கு அனுப்புங்க. நாங்க உங்களுக்கு ரேட் சொல்றோங்க. வாங்க இது காட்டுறோம் பாருங்க. இன்னும் தொங்குற தொட்டிலாம் இருக்கு. அப்படியே காட்டிடுறோம் ஒரே வேலையா பாருங்க. வாங்க தொங்குற தொட்டி காய்ச்சிடுறோம் பாருங்க. இந்த மாதிரி தொங்குற தொட்டி இருக்குங்க. நம்மகிட்ட ஸ்டாக் இருக்கு. நீங்க எத்தனை பீஸ் வேணாலும் நம்மகிட்ட ஆர்டர் போட்டுக்கலாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட் இருக்குங்க. நீங்க எது வேணுமோ அதை எங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க. இல்லாட்டி விளக்கம் கேட்டுங்க, நாங்க சொல்லிடுறோம். இந்த மாதிரி தொங்குற தொட்டி பார்த்துட்டீங்களா? அதுக்கு அடுத்து பாருங்க இந்த குரோ பேக் இருக்குங்க. எல்லா சைஸ்லயும் குரோ பேக் இருக்குங்க. குரோ பேக் பார்த்துட்டீங்கன்னா இந்த தட்டு, செடிக்கு அடியில வைக்கிற தட்டுங்க. பாருங்க நாங்க கொடுக்குற சைஸ்க்கு எல்லாத்துக்கும் இருக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உரம்ங்க, பூஸ்டர், ரோஸ் மிக்ஸ் பூஸ்டருங்கிறதுங்க. அது இருக்குங்க. கோகோ பிட்டு கேக் இருக்குங்க. கோகோ பிட்டு பேக்கிங்ல இருக்குங்க. 4 கிலோ பேக்கிங், 5 கிலோ கேக்கு, இந்த மாதிரி இருக்குங்க. இது பாருங்க இந்த அழகு தொட்டியங்க, கலர் தொட்டிய. இதெல்லாம் பார்த்துட்டீங்களா? இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா தொங்கு தொட்டிங்க. தொங்கு தொட்டி கம்மி விலை, அதிக விலை, இது கம்மி விலை, இது அதிக விலை, இது நார்மல் விலை, இந்த மாதிரி எல்லா சைஸ்ல இருக்குங்க. நம்மகிட்ட எல்லாமே இருக்குங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மருந்து அடிக்கிற, சும்மா 4 செடி 5 செடிக்கு அடிக்கிறேன். 4 செடி 5 செடி ஒரு 10 செடிக்குள்ள வச்சிருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரேங்க. 1 லிட்டர் ஸ்ப்ரே கம்மியான ரேட்ல கொடுக்கலாங்க.
நிறைய ஆர்டர் போட்டு 2000 ரூபாய்க்கு மேல ஆர்டர் போட்டு கேட்கறவங்களுக்கு இது ஒன்று ஃப்ரீயா கொடுக்கலாங்க. ஆனா நீங்க மென்ஷன் பண்ணுங்க, எங்களுக்கு 2000 ரூபாய்க்கு மேல ஆர்டர் போட்டுருக்கோங்க, அந்த மருந்து அடிக்கிறது ஒன்று ஃப்ரீயா கொடுங்க, ஃப்ரீயா கொடுக்கலாங்க. பாருங்க இந்த மாதிரி கலருங்க, நல்ல கலருங்க இருக்குங்க. பாருங்க இதெல்லாம் உள்ள இன்னும் ஏகப்பட்ட கலர் இருக்கு. இது மாதிரி கேளுங்க. அடுத்து பாருங்க நம்ம மண்புழு உரங்க. மண்புழு உரம் மூடையா வாங்கி அலைஞ்சிருக்கோம் பாருங்க. இது ஏகப்பட்ட மண்புழு உர மூடை இருக்குங்க. இது மாதிரி கொடுக்கலாங்க. மண் சாயல் தனியா ஒரு வீடியோ போடுறோம், இதுல இருந்தாலும் சொல்றோம். மண் சாயல் கொடுக்கலாங்க. இந்த மாதிரி அழகு தொட்டிகள் நிறைய இருக்குங்க. வாங்க தொட்டிலே ஏகப்பட்ட டிசைன் நம்மகிட்ட இருக்கு. அடுத்து வாங்க அப்படி செடியை பார்ப்போம், ஏன்னா டைம் ஆயிரும். வாங்க நிறைய வீடியோவில் கேட்குறாங்க, ஏங்க உங்ககிட்ட என்னென்ன செடி இருக்கு என்னென்ன செடி இருக்குன்னு. வீடியோவில் சொல்லவே இவ்வளவு நேரம் ஆகுதுங்க. போன்ல நான் எப்படிங்க ஒவ்வொரு செடி என்ன இருக்குங்கிறது சில பேர் கேட்கறப்போ கோவப்படுறாங்க. என்னங்க செடியை கூட சொல்ல மாட்டீங்களா, என்ன செடி இருக்குன்னு சொல்லுங்கன்னா நான் எத்தனை செடி எங்க சொல்லட்டும். பாருங்க அதனால வீடியோவை போட்டுறோம், வீடியோவை பாருங்க. இது பாருங்க கறிப்பழாங்க. அந்த பலாவுலயே ஏகப்பட்ட ரகம் சொன்னாங்கல்ல, இதுக்கு பேர் கறிப்பழாங்க. கறிப்பழா இந்த மாதிரி பழம் இருக்குங்க. இது பாருங்க இந்த செடி வந்துங்க ஸ்வீட் லூவிங்க. ஸ்வீட் லூவி பிஞ்சு காயோடய இருக்கு பாருங்க. ஹைபிரிட் ஒட்டு ரகம்ங்க. பிஞ்சு காய் எடுத்துட்டு இந்த மாதிரி இருக்குங்க. ஸ்வீட் லூவி இருக்கு. அடுத்து மில்க் ஃப்ரூட் இருக்குங்க. மில்க் ஃப்ரூட் இருக்கு, பட்டர் ஃப்ரூட் இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஃப்ரூட் வகை இருக்குங்க. இந்த ஸ்வீட் அந்த ஆரஞ்சு பாருங்க, இங்க வந்து பாருங்க ஆரஞ்சு, புஷ் ஆரஞ்சுங்கிட்டு எப்படி இருக்கு பாருங்க. புஷாவே இருக்குங்க இந்த புஷ் ஆரஞ்சு. இங்க பாருங்க காயில பாருங்க. இது பேருக்கு ஏற்றது மாதிரியே இருக்குங்க. இதெல்லாம் புஷ் ஆரஞ்சுங்க. புஷா இருக்கு பாருங்க. பாருங்க அருமையா இருக்குங்க. அடுத்து வாங்க அப்படியே காமிச்சிடலாம். ஒவ்வொன்னா கறிப்பழம் இருக்குங்க. மயூராங்கிற செடி இருக்குங்க. பாருங்க ஆஸ்புரா கிராஸ்மாங்க மயூரா. பாருங்க இது இந்த கேட்ரா பிளாக்கு, ஸ்பைடர் பிளான்ட். இது பாருங்க இட்லி பூ, ஹைபிரிட் இட்லி பூ, அரேலியா இந்த மாதிரி டெக்கமாவுல நிறைய வெரைட்டிஸுங்க. அங்கிட்டு போய் வந்துடுறோம்ங்க. லப்பர் பிளான்ட்லாம் அங்கிட்டு இருந்து காட்ட முடியுமானது இல்லை. பாருங்க இதெல்லாம் லப்பர் பிளான்ட்டுங்க. பாருங்க ஒவ்வொன்றும் எத்தனை வெரைட்டின்னு நீங்க எங்களுக்கு பார்த்து சொல்லுங்க. நாங்க எவ்வளவுதான் சொல்றது. அதனால வேணுங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ லிங்க் அனுப்பிச்சு விட்றோம். நீங்க என்ன செடி வேணுமோ பொறுமையா பாருங்க. இதெல்லாம் லப்பர் பிளான்ட்டுங்க. இது இந்த மாதிரி லப்பர் பிளான்ட்டுங்க. இது மாதிரி கலர் இருக்கு, இது மாதிரி கலர் இருக்கு, பிளாக் கலர் இருக்கு, இந்த மாதிரி இருக்குங்க. இந்த கிறிஸ்மஸ்லயே சின்னதுங்க. இந்த டெக்கமாவுலயே நான் காமிச்சிருங்களே, அதுல கிறிஸ்மஸ்ல சின்னது. இதெல்லாம் டெக்கம் ஐட்டம். பாருங்க அப்படியே அடுத்து காட்டுறேன் பாருங்க. அடுத்து நிறைய செடி காட்டுறேன் பாருங்க. அடுத்து வாங்க இப்படி ஒன்னா காமிச்சிட்டு வரேன் பாருங்க. இந்த லைன் ஃபுல்லா மல்லிகைப்பூ இருங்க. மல்லிகைப்பூ இந்த லைன்ல நிறைய மல்லிகைப்பூ இருக்குங்க. மல்லிகைப்பூ, ஜாதிப்பூ, குண்டு மல்லி அப்படி இருக்குங்க. இங்க நாங்க நிக்கிற இடத்துல பாருங்க. இந்த செடிக்கு பேருங்க, நான் நிக்கிற இடத்துல இருக்க செடிக்கு பேருங்க கொடி மாதிரி வருங்க. தேவைண்டா கட் பண்ணி பூக்க வச்சுக்கலாங்க. இதுக்கு பேர் அலமண்டாங்க. அலமண்டாவில் அழகான பூங்க. இதுக்கு பேர் தான் அலமண்டா. பாருங்க தொங்குற தொட்டியில செடியை அப்படி தொட்டியும் செடியும் சேர்த்து வாங்கிக்கங்க, ரேட்டு கம்மி தாங்க. அடுத்து பாருங்க மனோரஞ்சிதம் இருக்குங்க. மனோரஞ்சிதம் நம்மகிட்ட இருக்குங்க. மனோரஞ்சிதம் இருக்கு. அதுக்கு அடுத்து பாருங்க அரளியில 3 கலர் நம்மகிட்ட இருக்குங்க. அரளி மேல இருக்கு, நல்லா இது ஒரு பீஸ் தாங்க இருக்கு. நிறைய காட்டுறேன். அத்திப்பழம், நாட்டு அத்தி இருக்குங்க. அத்திப்பழம் இருக்குங்க. ஸ்வீட் செடி இருக்குங்க. சப்போட்டிக்கா இருக்குங்க. சப்போட்டிக்கா பாருங்க. அடுத்து நவாப்பழமுங்க. வெள்ளை நவா இருக்குங்க. அந்த வைலட் கலர் நவாப்பழம் இருக்கு பாருங்க. இதெல்லாம் இந்த ஃபர்ஸ்ட் லவ்ங்கிறதுங்க. பாருங்க நிறைய, அது பேர் எனக்கும் கொஞ்சம் 1-2 தெரியாம கூட நிறைய இருக்குங்க ஸ்டாக்கு. இது வந்து ஆப்பிளுங்க. நம்ம எல்லா கிலோமீட்டர்லயுமே வர்ற ஆப்பிளுங்க. பாருங்க கொய்யா எல்லா கிலோமீட்டர்லயுமே வர்றது இருக்குங்க. இட்லி பூ இருக்குங்க. அப்படி இதெல்லாம் இந்த வீட்டுக்குள்ள வைக்கிற இண்டோர் பிளான் சொல்றேன் பாருங்க. இது இந்த அவகோடாங்கிறதுங்க. அவகோடா பாருங்க, நான் வேகமா சொல்லி வர்றதுனால அப்படி கொஞ்சம் இருக்குங்க, பாத்துங்க. அவகோடாங்க. இந்த அவகோடாவுக்கு அடுத்து என்ன பாக்குறோம்னு கேட்டா ஸ்னேக் பிளான்ட்டுங்க. ஸ்னேக் பிளான்ட் வீட்டுக்குள்ள இண்டோர் அவுட்டோர். இது ஃபுல்லா இண்டோருங்க. பாருங்க இண்டோர் அவுட்டோர் வைக்கலாங்க. இது லிப்டிக் செடின்னு சொல்லுவாங்க. அக்ளோனிமான்னு சொல்லுவாங்க, லிப்டிக் செடின்னு சொல்லுவாங்க. பாருங்க அடுத்து வந்துங்க அடிநயம்ங்க. அடிநயம் இதுல இந்த தூர் கட்டினது ஒரு பிரைஸ் வருங்க. தூர் சின்னதா இருக்கிறது ஒரு பிரைஸ் வரும். இது மாதிரி நம்மகிட்ட இருக்குங்க.
இது வந்துங்க கெமிலியான்னு ஒரு பூ நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்குன்னு. கெமிலியா பூங்க, அதிக நர்சரியில் இருக்காதுங்க, நம்மகிட்ட இருக்குங்க கெமிலியா. இது பாருங்க மணி பிளான்ட்லயே வித்தியாசமானதுங்க. மணி பிளான்ட்ல இது ஒரு கலர், இது ஒரு கலர், பச்சை ஒரு கலர் இருக்குங்க பாருங்க. இன்னும் நிறைய செடி இருக்கு பாருங்க. இது ஆந்தூரியம்ங்க, ஆந்தூரியம்னு ஒரு செடி இருக்கு. இது ஒரு செடி பாருங்க, இது எனக்கு கொஞ்சம் பேர் கரெக்டா வரலங்க. அழகா தொட்டில ஹைட் இல்லாம பூக்குதுங்க. இது நிறைய செடி ஸ்டாக் இருக்கிற இடத்துல காட்டுறேன் பாருங்க. இது பாருங்க பீஸ் இல்லைங்க, பீஸ் லில்லி நம்மகிட்ட இருக்குங்க, ஸ்டாக் இருக்கு. ஹைட்ராஞ்சி பூ பாருங்க, நம்ம ஸ்டாக் நிறைய இருக்குங்க ஹைட்ராஞ்சி பூ. இது பாருங்க சைப்ரஸ்ங்க, கோல்டன் சைப்ரஸ் இருக்கு. இந்த மூங்கில் பாருங்க, நம்மகிட்ட எப்பவுமே பாக்ஸா இருக்குங்க, 2 ஸ்டெப் 3 ஸ்டெப். எம்முட்டு வேண்டாலும் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாங்க பாருங்க. ஹோல்சேல் விலை தாங்க பாருங்க. அடுத்து இது உள்ள போய் வர முடியாதுங்க, மேலே போயிட்டு வந்துடுறேன். உள்ள போய் வர முடியாது. உஜினியாவை சொன்னாங்க இல்லையா, அந்த உஜினியா பாருங்க, பெரிய பிளான்ட் நம்மகிட்ட இருக்கு, ஸ்டாக் இருக்கு. உஜினியா பாருங்க, இது ஒரு வித்தியாசமான லீப்புங்க. கலர் பாருங்க, நம்ம இந்த வரி குதிரை மாதிரி இருக்குங்க, 3-4 கலர் கலந்து வரும். சூப்பர் செடிங்க. இந்த பிளான்ட்லயே நமக்கு ரொம்ப ஹைலைட்டா பிடிச்ச கலர் இதுதாங்க. கலர் பார்த்தீங்கன்னா வரி குதிரையை பார்த்த மாதிரியே இருக்குங்க பாருங்க. நிறையா இதுல நம்மகிட்ட காஷ்மீர் ரோஸு இப்படி எல்லா ரோஸ் இருக்குங்க பாருங்க. பாருங்க இது இந்த ஒரு வித்தியாசமான செடி, சின்ன ஹைட் இல்லாம பூக்கும்னு சொன்னேன் இல்லைங்களா. இது பாருங்க, இந்த நிறைய செடி ஸ்டாக் இருக்கு பாருங்க. இது பாருங்க சின்ன சின்ன செடியா நிறைய நம்மகிட்ட பூ பூக்குங்க, ஸ்டாக் இருக்கு பாருங்க. அதுக்கடுத்து என்ன பாக்குறேன்னு கேட்டீங்கன்னா, தாய்லாந்து எலுமிச்சை தானுங்க பாருங்க. எலுமிச்சை பூவு காயோடய இருக்கு பாருங்க, பூவு காயோடய இருக்கு. இன்னும் மேல நிறைய இருக்குங்க, அதை அப்படி சும்மா லைட்டா காட்டுறோம், இதையும் பாத்துக்குங்க. பூவு காயோட இருக்கு. பக்கத்துல இருக்கிறதுங்க கொய்யா, லக்னோ L45ங்கிறது 49ங்கிறதுங்க லக்னோ பாருங்க. இதெல்லாம் கொய்யா 1 வருஷத்துல காய்க்கிறது, இன்னும் நிறைய கம்மி காய்க்கிறது எல்லாமே இருக்குங்க. இப்படி ரோஜா செடி பார்த்தீங்கன்னா எல்லா வெரைட்டிஸும் நம்மகிட்ட கிடைக்குமுங்க. ரோஜா செடியில எல்லா வெரைட்டிஸும் நம்மகிட்ட கிடைக்கும். வாங்க, சீக்கிரம் ரொம்ப நேரம் ஆகுங்கிறதுக்காகவே கொஞ்சம் சீக்கிரம் சொல்லி வாருங்க. ஒவ்வொன்றா நம்ம பிரித்து சொல்லாம மொத்தமாக சொல்கிறோங்க. கொய்யாவில் எல்லா வெரைட்டியும் கிடைக்கும். அதில் கொய்யாவிலே 6-7 ரகம் நம்மகிட்ட இருக்குங்க. ஆப்பிள் வந்து நம்மகிட்ட இந்த வெயிலே காய்க்கிற ஆப்பிளே வந்திருக்குங்க. அதாவது எல்லாம் குளிர்காலத்தில் போய் காய்க்கிற ஆப்பிள் இருக்குங்க. நம்மகிட்ட வந்திருக்கு வெயிலில் வச்சா தான் அங்கே காய்க்கும், நிழலில் வச்சா காய்க்காது. அதே மாதிரி கொய்யாவில் ஏகப்பட்ட ரகம், டைமண்ட் கொய்யா, அல்கா கிரீனு, தாய்வான் பிங்கு, தாய்வான் ரெட்டு, இந்த மாதிரி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாங்க. எல்லாமே இருக்குங்க. அதே மாதிரிங்க இங்கிட்ட இன்னும் கொஞ்சம் வரட்டும் காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி இந்த மாங்கண்டுகளுடைய விளக்கம் சொல்றேன் பாருங்க. வரட்டும், அந்த கேமரா வரட்டும் பாருங்க. கேமராமேன் இங்கிட்ட வாப்பா. இந்த இருங்க, இந்த மாங்கண்டுல பாருங்க நம்மகிட்ட வெளிநாட்டு கண்டு எல்லாமே இருக்குங்க. இந்த இது பாருங்க கோட்டூர் கோணம், அதே மாதிரி இமான்சகி, இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்குங்க. மல்லிகா, நீலம், இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குங்க. நிறைய இது இருக்குங்க. இந்த பாருங்க டெலஸ்கோமா, மெலஸ்கோமாங்க, சாரிங்க, மெலஸ்கோமா வயலட் கலர் இருக்குங்க, ஒயிட் கலர் இருக்குங்க பாருங்க. நிறைய இருக்குங்க பாருங்க. அப்படி இங்கிட்ட மரக்கண்டுகளை காட்டுறேன் பாருங்க. அப்படி இன்னும் நம்மகிட்ட போகணுங்க, சீக்கிரம் சொல்லி வாரீங்க பாருங்க. சுத்தமான ஆரஞ்சுங்க பாருங்க, அருமையான ஆரஞ்சு. இது இன்னும் பூவுகளோடையும் காட்டுறேன் பாருங்க. ஆரஞ்சு பாருங்க 10 அடி செடிங்க நம்மகிட்ட இருக்குங்க, ஸ்டாக் இருக்கு பாருங்க. அது பார்த்துட்டீங்களா. அடுத்து வந்துங்க மங்குஸ்தான் பாருங்க. மங்குஸ்தான் அப்படி உள்ள இருக்க செல்ல என்னால சொல்ல முடியல. ஸ்வீட் செரிங்க பாருங்க, ஸ்வீட் செரி இருக்கு. செண்பகம் நிறைய நம்மகிட்ட ஸ்டாக் இருக்கு. தொங்கு தொட்டி இருக்கு, பலாக்கண்டு இருக்கு. இந்த மலையன் ஆப்பிள்னு சொல்லுவாங்க, மலையன் ஆப்பிள், வாட்டர் ஆப்பிள் மாதிரியே பெருசா வருங்க, அந்த மலையன் ஆப்பிள் இதுங்க. மலையன் ஆப்பிள் இருக்குங்க பாருங்க. இந்த கொய்யா சொன்னேன் இல்லைங்களா, அது ஒரு ரகம். இங்க பாருங்க காய் எப்படி காய்ச்சிருக்கு தூர்ல பாருங்க. இங்க பாருங்க, இந்த தூர்ல காய்ச்சிருக்கிறத பாருங்க. இவ்வளவு காய் காய்க்கக்கூடிய இவ்வளவு பெரிய செடி நம்மகிட்ட சாக்குறங்க பாருங்க. இந்த மாதிரி செடி சாக்குறங்க. காயை பார்த்தீங்கன்னா அவ்வளவு காய்ங்க பாருங்க. அப்படி கொய்யாவும் இருக்குங்க. இந்த நான் இப்ப காட்டுறேன் பாருங்க, இந்த மாதிரி கொய்யாவும் இருக்குங்க. கொய்யாவிலேயே நிறைய இருக்குங்க. இங்க வந்து காட்டுங்க, இங்கிட்டு காட்டுங்க. இங்க பாருங்க கொய்யா காயை பாருங்க. இங்கிட்டு உள்ளெல்லாம் காய் பாருங்க, எப்படி காய்ச்சி போய் உள்ள பழுத்து போய் கிடக்குன்னு பாருங்க. இங்க பாருங்க, பாருங்க. இந்த மாதிரி நல்ல வச்சதுமே காய்க்கக்கூடிய காய் இருக்குங்க. கொய்யாவில் தான் ஏகப்பட்டது இருக்குங்க பாருங்க. நிறைய கொய்யா இருக்குங்க.
இது என்னால் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக இன்னும் இருக்குங்க, பேருக்கு சொல்ல முடியல. அப்படி பார்த்துட்டீங்களாங்க. அடுத்து வந்து இலந்தங்க, இலந்த பழம், நல்ல செக்க செவந்த பழம், பெரிய பழமுங்க, இலந்த பழமுங்க. இலந்த பழம் ஒட்டு செடி நம்ம ஸ்டாக்குங்க. இது இந்த வீட்டு முன்னாடியே ஆஃபீஸில், கல்யாண மண்டபத்தில், பெரிய பிளாட்டுகளில் வைக்கிறாங்க. டெர்மனேலியா, டெர்மனேலியாவும் நம்ம ஸ்டாக் இருக்குங்க. எல்லா சைஸ் இருக்கு. டெர்மனேலியா இன்னும் பெரிய செடி மேலே காட்டுறோமுங்க. அடுத்துங்க பப்ளி மாசுங்க. காய் இவ்வளவு பெருசு வருங்க. பப்ளி மாஸ் நிறையா நம்ம பாருங்க, இவ்வளவு பெருசு வரும். பப்ளி மாஸ் நம்மகிட்ட நிறையா ஸ்டாக் இருக்குங்க. அப்படியே ஒவ்வொன்றா சொல்லி வரேன் பாருங்க. இந்த கொய்யாக்கண்டு நிறையா இருங்க, ஸ்வீட் செரி, இந்த மாதிரி நாங்கள் ஒவ்வொன்றையும் சொல்கிறத நீங்கள் என்ன வேணுமோ எங்கிட்ட வீடியோவில் கேட்டு கேளுங்க. நாக்பூர் ஆரஞ்சு இருக்குங்க பாருங்க. நாக்பூர் ஆரஞ்சு, நாக்பூர் ஆரஞ்சு, இன்னொரு ஆரஞ்சு வேற பக்கம் இருக்கு, காட்டு பாருங்க. இது வந்துங்க சரக்கொன்றங்க, எல்லோ கலர் பூ சரக்கொன்றங்க. இது வந்து தங்கரலிங்க, இது அலமண்டாங்க, இது நந்தியாவட்ட பூங்க பாருங்க. நந்தியாவட்ட பூ. இது புன்னை மரம்ங்கிறதுங்க, நிழலுக்கு வைக்கிறாங்க இல்லைங்களா, புன்னை மரம். இங்கிட்டு இருக்கு பாருங்க, இது பூரா புன்னை மரம்ங்க. வாங்க அப்படி காட்டுறோம். எலுமிச்சை நிறையா இருக்குங்க. ஆரஞ்சு காய் இருக்கான்னு பாருங்க. ஆரஞ்சு இது நம்ம இந்த நாக்பூர் ஆரஞ்சுங்க, உரிச்சு சொல சாப்பிட்றோம் இல்லைங்களா, நல்லா அருமையா இருக்குங்க. இது பழம் பழுத்திருந்து நான் சாப்பிட்டீங்க, அருமையா இனிக்குதுங்க, அவ்வளவு இனிப்பு இனிக்குது பாருங்க. இது நம்ம ஆரஞ்சு ஒரிஜினல் ஆரஞ்சுங்க, நல்லா பெரிய காயா வர்றது. இதுல 2 வகை ஆரஞ்சு வருது இல்லைங்களா, காட்டினது ஒரு ரகம், இது ஒரு ரகம்ங்க. இது காயை காய்ச்சிருந்துச்சுங்க, நான் சாப்பிட்டீங்க பாருங்க. அருமையான ஆரஞ்சுங்க. அதே மாதிரி சீத்தா பழம் பாருங்க. சீத்தா நம்மகிட்ட எல்லா வகை சீத்தாவும் இருக்குங்க. முள் சீத்தா, ராமர் சீத்தா, நாட்டு சீத்தா, ஹைபிரிட் சீத்தா, அத்தனை சீத்தாவும் இருக்கு பாருங்க. காய் காய்ச்சிருச்சுங்களா, நான் சொல்றதுக்காக இல்லை பாருங்க, காய்ச்சிருக்கு பாருங்க. இந்த காயை காட்டுங்க. பாருங்க. அடுத்து பாருங்க கொழுமிச்சை. கொழுமிச்சைனாலும் கொழுமிச்சை, அப்படி ஒரு கொழுமிச்சை இந்த இருக்கு பாருங்க. கொழுமிச்சை காய் இந்த இப்படி ஒரு கொழுமிச்சை காய் இருக்குங்க பாருங்க. கொழுமிச்சை சொல்ல முடியாத கொழுமிச்சை காய்ச்சி கிடக்குங்க. வாங்க அடுத்து பாருங்க. வாங்க ஒவ்வொன்றா காட்டுறோம் பாருங்க. இந்த இதெல்லாம் துளசி செடிங்க, துளசி பாருங்க. அப்படி பாருங்க, சொல்லவே லேட் ஆகுது எங்க. இது எப்படிங்க நான் போன்ல கேட்டதுமே இத்தனை செடி இருக்குன்னு சொல்றதுங்க. வாங்க எங்கிட்ட. இந்த இது வந்து நைட் குயினுங்க, இரவு ராணி நிறைய பேர் அப்படின்னு சொல்றாங்க. வந்து இது பேர் நைட் குயின் பாருங்க. இந்த செடிங்க நைட் குயின்ங்கிறது, இது பேர் நைட் குயினுங்க பாருங்க. அடுத்து வந்துங்க, இது நம்ம நாட்டு கருவேப்பிள்ளைங்க, நல்லா மணக்குமுங்க. இப்போ நாங்கெல்லாம் வீட்டுக்கு யூஸ் பண்ணுறது இந்த கருவேப்பிள்ளை தாங்க. நாட்டு கருவேப்பிள்ளைங்க. ஒரு இலையை இப்படி பிடுங்கி இப்படி லேசா அப்படி ஆட்டு அவ்வளவு மயக்கம் வருங்க. அவ்வளவு செண்டக்கரை, அவ்வளவு மனம், குழம்பே மணக்குமுங்க பாருங்க. குழம்பு வைக்க தெரியாம வச்சா கூட இந்த கருவேப்பிலையை போட்டு தாளிச்சா அம்முட்டு மணக்குமுங்க. பாருங்க அப்படி பாருங்க. அடுத்தலாம் இதுல மல்லிகைப்பூ, துளசி, இந்த மாதிரி செடி சாயிண்டா இருக்குங்க. இதுல பூரா என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா நாட்டு செம்பருத்திங்க நிறைய இருக்குங்க. இன்னும் பிரிச்சு சொன்னா டைம் ஓவர் ஆகுங்க. இதுல பூரா நாட்டு செம்பருத்திங்க. இதுல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஆரஞ்சு இருக்குங்க, சாத்துக்குடி இருக்குங்க, இந்த மாதிரி கொய்யாக்கண்டு இருக்குங்க. சாரிங்க, கொய்யா இல்லைங்க, இது வந்து சப்போட்டாங்க. சப்போட்டா இருக்குங்க, நம்ம சிவப்பு நெல்லி இருக்குங்க, நார்மல் நெல்லி அந்த பக்கம் இருக்குங்க பாருங்க. அலமண்டா பூ இருக்குங்க. இது ஹைபிரிட் கருவேப்பிள்ளைங்க. இது பாருங்க, அது நம்ம முதல் காமிச்சது நாட்டு கருவேப்பிள்ளைங்க. இது இது இலை பெருசா இருக்குங்க, ஹைபிரிட் கருவேப்பிள்ளைங்க பாருங்க. பலாக்கண்டுங்க, எல்லா ரக பலாக்கண்டு பாருங்க. இது எல்லா வகை பலாக்கண்டுங்க. இதுக்கு பேர் மந்தாரங்க. கேரளாவில் அதிகமாக வச்சு யூஸ் பண்ணுவாங்க மந்தார. இந்த பூ வந்துருச்சு பாருங்க, சாண்டல் ஒயிட் வரும் மந்தார பூங்க. வீட்டுக்கு வச்சா நல்லா ராசிங்க மந்தார பூ பாருங்க. இது நெல்லிக்காயில பச்சை நெல்லிக்காங்க. சப்போட்டாங்க. இது பாருங்க சாத்துக்குடிங்க, காய் எவ்வளவு காய்ச்சிருக்கு பாருங்க, சாத்துக்குடி. இது வந்துங்க நம்ம ராமர் சீத்தான்னு சொல்லுவாங்க. ராமர் சீத்தா அப்படியே அழகாக கலர் வருங்க. ராமர் சீத்தா அந்த கலருக்காகவே சாப்பிடணும் போல இருக்குங்க. இதெல்லாம் சாத்துக்குடிங்க. அடுத்து வந்துங்க முள் சீத்தா இருக்குங்க. முள் சீத்தா இது காய் பெருசு பெருசா வருங்க. முள் சீத்தா இது ராமர் சீத்தா, இது முள் சீத்தாங்க. வாங்க நான் வேகமா சொல்லிடுங்க, ரொம்ப நேரம் ஆகுது இல்லையா, வீடியோ பாக்குறவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ரொம்ப நேரம் ஆகுது, ஜெயிக்கணும் சொல்லி. அது போல வந்து முன்னாடி இருக்கிறது முள் சீத்தாங்க. அடுத்து நம்மகிட்ட ரோஸ் செடி தான் எப்பயும் தெரிஞ்சதானுங்க. ரோஸ் செடி எப்பயும் கிடைக்குங்க. அதுல வந்து வித்தியாசமான கலருக்கு ஆர்டர் போடுறவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாங்க. பிளாக் இது மாதிரி. இது பாருங்க ஆரஞ்சுங்க, ஆரஞ்சு, எலுமிச்சை, மனோரிஞ்சு, இந்த மாதிரிங்க. இந்த லைன் அப்படி சாட்டா சொல்லிடுறேன் பாருங்க. இது பூரா மாங்கண்டுங்க, எல்லா ரக மாங்கண்டும் எல்லா விலையிலையும் நம்மகிட்ட கிடைக்குங்க. இந்த மேலைன்னு அதுக்கு மேல 3 லைன்ல மாங்கண்டு இருக்குங்க. எல்லா ரகமும் எல்லா விலையிலையும் கிடைக்குமுங்க. இது சாட்டா சொல்லிடுறேன்.
ஏன்னா இதுல இருக்கிறது 15 ரகம் இருக்கு. 15க்கு விலை சொன்னா அதுக்கே 1/2 மணி நேரம் ஆகுங்க. இங்கிட்டு பார்க்க வாருங்க. இது ரோஜா செடி காமிச்சிட்டாங்களா, அப்படி இன்னும் வாட்டர் ஆப்பிள்லாம் காட்டுறோம். இதெல்லாம் பெலாக்கண்டுங்க, அருமையான பெலாக்கண்டுங்க பாருங்க. இது பாருங்க, இந்த வீட்டு முன்னாடி வைக்கிற அழகான ஸ்டார் லைட்டுங்கிறதுங்க. டியூப் லைட்டை போட்டு விட்டதுமே அப்படி ஜெகஜோதியா இருக்குங்க. அது பக்கத்துல இருக்கிறதெல்லாம் எலுமிச்சங்க பாருங்க, அப்படியே காட்டுறோம் பாருங்க. எல்லாம் எலுமிச்சதான். இது பாருங்க வாட்டர் ஆப்பிளுங்க. எம்எஸ்எஸ் டிரான்ஸ்போர்ட்ல போடலாங்க. நம்ம நல்ல பெரிய செடி இருக்குங்க. 8 அடி, நான் 5 அடினா எனக்கு மேல 2 அடி இருக்கு பாருங்க. 8 அடி செடி நம்மகிட்ட நிறைய ஸ்டாக் இருக்குங்க. 8 அடி செடியில நம்மகிட்ட ஏகப்பட்ட ஸ்டாக் இருக்குங்க. நிறைய உயரமான செடிகள், நல்ல கிளைகள் உள்ளது, நல்ல அருமையான செடி இருக்குங்க. நம்மகிட்ட 8 அடி வாட்டர் ஆப்பிளுங்க. இதுக்கு பேர் வாட்டர் ஆப்பிள் இருக்கு பாருங்க, நிறைய இருக்கு பாருங்க. வாட்டர் ஆப்பிள் பார்த்துட்டங்களா, அப்படியே இங்கிட்டு வாங்க. இந்த வாட்டர் ஆப்பிள் இதெல்லாம் பிடிச்சிருங்க. வாட்டர் ஆப்பிள் இதெல்லாம் பார்த்தப்பறம் என்ன பார்க்குறோம்னு கேட்டீங்கன்னா, பாருங்க தென்னங்கண்டு தாங்க. நம்ம அருமையான தென்னங்கண்டுங்க, நாட்டு பிள்ளைங்க. இது வந்து அங்கிட்டு இருக்குங்க ஒட்டு ஹைப்ரிட்லாம் செவல்லாம் அங்கிட்டு கட்டுறேன். இது நம்ம நாட்டு பிள்ளைங்க பாருங்க, அருமையான தென்னங்கண்டுங்க. தோட்டத்துக்கு வாங்குறதுக்கு ஆப்பர் விலையில ஹோல்சேல் பிரைஸ்ல கொடுக்கலாங்க. எங்கிட்ட வந்து நல்லா பக்கத்துல இருக்கு நிறைய கண்டா அப்படி காட்டுங்க. ஏகப்பட்ட கண்டு அந்த லாஸ்ட் எழுதி இருக்குங்க வேலைக்கு, அங்கிட்டு ஏகப்பட்டது இருக்கு. 1 லட்சம் கண்டு கேட்டாலும் ஆர்டர் கேட்டால் எடுத்து கொடுக்கலாங்க. நம்மகிட்ட இருக்குது 1 லட்சம் கண்டு கேட்டாலும் நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குங்க. நாட்டு கண்டுங்க, அருமையான கண்டு. ஒரு கண்டு கூட பால்ட்டு வராதுங்க, அப்படி கண்டு இருக்கு. அப்புறம் எங்கிட்ட இருக்கலாம் மல்லிகைப்பூங்க. வாங்க அப்படியே மேலே போய் பார்க்கலாம். வாடா பூட்டி வாடா, வா முடியா. நிறைய பார்த்துட்டாங்களா, மேலே இன்னும் கொஞ்சம் இருக்குங்க. இன்னொரு 5 நிமிஷத்துல சொல்லி முடிச்சிடுறேன் வேகமா. நீங்க வீடியோவில் பார்க்குறங்க. என்ன செடி வேணும்னு கேட்குறப்ப வீடியோவை லிங்க் அனுப்புகிறோம், போய் பார்த்துட்டு என்ன செடி வேணுமோ வாங்கிக்கோங்க. ஒரு டைம் ஃபோன் காலில் என்னால் இத்தனையை சொல்ல முடியாதுங்க, அதனால தான் இந்த வேலை. வாங்க இன்னும் பார்க்கலாம் வாங்க. அந்த செடியெல்லாம் பார்த்துட்டீங்களாங்க. அந்த செடியெல்லாம் பார்த்ததுக்கு பிற்பாடு என்ன காட்டுறோன்னு கேட்டீங்கன்னா, மருதாணிங்க. மருதாணி செக்க செவேர்னு சவுக்குங்க. மருதாணி அருமையா சவுக்குங்க. கருப்பு கைக்கு பார்த்தீங்கன்னா சிவப்பா இருக்குங்க, சிவப்பு கைக்கு பார்த்தீங்கன்னா ரோஸா இருக்குங்க. அருமையான மருதாணிங்க. இதுக்கு பேருங்க பாக்கு ஸ்டைலுங்க. அதாவது இந்த மரம் பாக்கு மாதிரியே போய் வருங்க. இன்னொன்று வந்து மரம் உப்பி வருங்க, அதுக்கு வந்து ராயல் பாம்ஸ்னு பேருங்க. இது வந்து பாக்கு ஸ்டைலுங்க பாருங்க. அடுத்து என்ன பார்க்குறோம், மாங்கண்டு இன்னும் நிறைய ஒட்டுக்கண்டுகள் அப்படி பார்த்துட்டு இந்த ஹைப்ரிட் ஒரு ரக தென்னங்கண்டுங்க. இதெல்லாம் வந்து நம்ம வேற ரகம்ங்க. காமிச்சது வேற ரகம். இது வந்து இந்த ஒட்டுறங்க நெட்டை குட்டை, குட்டை நெட்டை, மலேசியன் குட்டை, யாழ்ப்பாண குட்டை, ஹைப்ரிட்டு, இந்த மாதிரிங்க. இந்த ரகம் பூரா இது பூரா அப்படி ஒட்டுக்க நான் காமிச்சிருக்கேன். ஒன்றா சொல்ல நேரம் இல்லை. இங்கிட்டு இருக்கிறது பூராமுங்க அருகில் பாம்ஸுங்கிறதுங்க, அளவுக்கு வைக்கிற பாருங்க. இந்த மாதிரி செடிகள்லாம் நிறையா இருக்குங்க. இது பாருங்க மல்லிகைப்பூ எவ்வளவு ஒரு செடியா வளர்த்துருக்க பாருங்க. எல்லாரும் வளர்க்கலாங்க பாருங்க. மல்லிகைப்பூங்க பாருங்க. இது எப்படியே டைட்டா சொல்லிட்டு வாரீங்க பாருங்க. புங்க மரம், பூவரச மரம், இந்த மாதிரி பூவரச மரம், நெல்லிக்காய், பலாக்கண்டு, மாதுளை, அது பாருங்க பெரிய நெல்லிக்காய், இந்த மாதிரி நிறைய கண்டு இதுக்குள்ள இருக்குங்க. தெக்கம்மா பூ, இது நாகலிங்க செடி பாருங்க, பூவரச மரம், இந்த மாதிரி அரளி, வேப்ப மரம், இந்த மாதிரி நிறைய ஸ்டாக்குங்க. நந்தி ஆவட்டம், நார்த்தங்காய், இந்த அரளி பூ பார்த்துங்க. இது ஒரு கலர், அங்கே 2 கலர் காட்டுறேன் பாருங்க. இது ஒரு கலருங்க. நிறைய ஸ்டாக் இருக்குங்க. இதெல்லாம் ஏகப்பட்ட செடி வாங்கிக்கலாம். இந்த அரளி. அடுத்து பாருங்க இந்த நிழலுக்கு வைக்கிற மரங்க. இந்த பாருங்க சைனாட்டாள், கரெக்டா 10 அடியில நம்மகிட்ட இருக்கு பாருங்க. 8 அடி 10 அடியில் சைனாட்டாளுங்க. அப்படியே பாருங்க இது மாங்கண்டுங்க. இந்த ஊரா இந்த கேரளா கண்டு, வெளிநாட்டு கண்டுங்க. இலைய கலர் பத்தியெல்லாம் இது மாதிரி வெளிநாட்டு கண்டு, நம்ம கேரளா கண்டு, நிறைய கண்டு இருக்குங்க நம்மகிட்ட. மாங்கண்டுல ஏகப்பட்ட குவாலிட்டி இருக்கு. நீங்க என்ன கேட்டாலும் கொடுக்கலாங்க. அடுத்து பாருங்க செவ்வல். நீங்க இதாங்க செவ்வல் நீர், இளநீருக்கு மட்டும் ஆகக்கூடியதுங்க. செவ்வல் நீங்க இந்த கலர் காட்டுப்போங்க. நல்லா செவ்வல் நீ. கொய்யா கண்டு பெருசு இருக்கு. நெல்லிக்காய் இருக்கு. நெல்லிக்காய் பார்த்துங்க, சின்ன நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் இருக்கு. விளாம்பழம்னு சொல்றாங்க இல்லைங்களா, விளாம்பழம் இருக்கு. காகித பூவு, மஞ்ச பூவு, இந்த வீட்டுக்குள்ள வைக்கிற டைபன் பைக்காசு, சீத்தாங்க 2-3 சீத்தா காமிச்சு இல்லைங்களா. இது நம்ம நாட்டு ஒரிஜினல் நாட்டு சீத்தா. நாட்டு சீத்தா இருக்குங்க. பக்கத்துல இருக்க பலாக்கன்னு, அங்கிட்டு இருக்கிற நாட்டு சீத்தா. இது பாருங்க சொன்னாங்கல்ல, இது எலுமிச்சங்க. நிறைய இருக்கு பாருங்க. தோட்டத்துக்கு வேணா ஆர்டர் போடுங்க. சூப்பர் கண்டுங்க. வச்சதுமே காசு பார்க்கலாம். நட்டு வச்சு 1 மாசத்துல காய் பறிக்கிற மாதிரி கண்டு இருக்குங்க நம்மகிட்ட ஏகப்பட்டது. பாருங்க எவ்வளவு செடி வேணாலும் கொடுக்கலாங்க.
அது ஒன்று காய் கிட்ட நல்லா கூட காட்டலாம். அந்த அங்கேயே கூட இருக்கு காய், அப்படி தொட்டதுமே இருப்பார். இதை எடுத்து காட்டுறேன் பாருங்க. பாருங்க எவ்வளவு பூவு காய் பாருங்க. தான் எவ்வளவு பூவு காயோட இருக்கு பாருங்க. இந்த இருக்கு பார்த்தீங்களா தோட்டத்தில். அப்படி இது ஏகப்பட்ட காய் இருக்குங்க. அப்படி இருக்குங்க. அரளியில் நான் ஒன்று காமிச்சேன் இல்லைங்களா, சிவப்பு இருக்குங்க, அடுத்து ஒயிட் இருக்குங்க, அங்கே காமிச்சது பிங்குங்க. இதை பாருங்க. இதோட முடிச்சுக்கிறேங்க, ரொம்ப நேரம் வீடியோ ஆகுது, அதனால ஒரு 2-3 செடியை மட்டும் காமிச்சிட்டு பிடிக்கிறேன் பாருங்க. இது டெர்மினேலியாவிலேயே நம்ம ஆபீஸுக்கு, கல்யாண மண்டபத்துக்கு, போர்ட்டிகோவில் வெளியில பிளாட்டு போடுறவங்களுக்கு ஆகவே கொண்டு வர்றதுங்க டெர்மினேலியா. என்ன சைஸ் வேணாலும் கிடைக்குங்க. அடுத்து பாருங்க இந்த பைகாசு, சாரிங்க பைகாசுக்கு அடுத்து வந்து இந்த பாக் ஸ்டைலு, ராயல் பாம்ஸு, இந்த மாதிரி ஏகப்பட்ட செடி இருக்குங்க. பூவரசம் மரம்லாம் ஏகப்பட்டது இருக்குங்க. வேணுங்கிறத வாங்கிக்கலாங்க. இந்த வீடியோவை வேணுங்கிறவங்க நம்மகிட்ட என்ன செடி இருக்குன்னு நினைக்கிறவங்க இதை போய் பார்த்துட்டு வந்து நம்மகிட்ட கேளுங்க. அப்படி தெரியாம கேட்டாலும் நாங்கள் இந்த லிங்க் அனுப்புறோமுங்க. இந்த வீடியோக்குள்ள போய் பாருங்க. இவ்வளவு நேரம் பாக்குறோமே நினைக்காதீங்க. பார்த்தா தான் எல்லா செடியும் உங்களுக்கு இருக்கான்னு தெரியுங்க. இதுல இல்லாத செடி கேட்டாலும் நம்மகிட்ட வருங்க ஸ்டாக்கு. தேவைப்பட்டவங்க வாங்கிக்கோங்க. பாருங்க அருமையான செடியை நிறைய குவாலிட்டிகள்ல காமிச்சிருக்கோமுங்க. கம்மி விலை, அதிக விலை எல்லாம் இருக்குங்க. விலை வாட்ஸ்அப்ல போய் பாருங்க. இந்த சேனலை பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா தான் வாரத்துக்கு ஒரு டைம் போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும். பெல் ஐகானை பண்ணுங்க. எல்லாமே செஞ்சு பாருங்க, அப்பதான் கிடைக்கும். நீங்க வந்து சும்மா வீடியோ மட்டும் பார்த்தா அடுத்து போடுறது வராதுங்க. 6 மாசத்துக்கு முதல் போட்ட வீடியோ பார்த்துட்டு அப்ப அந்த ஆஃபர் இருக்கான்னு கேட்குறீங்க, அதை பார்க்காதீங்க. நீங்க வந்து சேனலை பதிவு பண்ணி வச்சு பார்த்தா தான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்குமுங்க. நீங்க பதிவு பண்ணாம யூடியூப்லயோ இதுல வாட்ஸ்அப்லயோ இதுல இன்ஸ்டாவில் தள்ளி விட்டா என்னன்னா 1 வருஷத்துக்கு முதல் போட்ட வீடியோ கூட கிடைக்குமுங்க. அப்ப என்ன நினைக்கிறீங்கன்னா போன வருஷம் போட்டது இந்த வருஷம் கேட்குறியா? இந்த இதுக்காக தாங்க நாங்க சப்ஸ்கிரைப் பண்ண வைக்க சொல்றோம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு எங்க சேனலை பாருங்க. டவுட் இருக்கவங்க போன் போட்டு காலைல 7 மணிலேருந்து நைட்டு 7 மணிக்குள்ள கேளுங்க. அன்டயத்துல போன் போட்டு கேட்காதீங்க. நீங்க என்ன பிசினஸா இருந்தாலும் நாங்க என்ன அவசரம் எடுப்போம். நீங்க அதனால எங்க அன்டயத்துல போடாதீங்க. காலைல 7 மணிலேருந்து போடுங்க. தேவைன்னா போடுங்க, இல்லாட்டி வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்க்குற அத்தனை மக்களுக்கும், தமிழக மக்கள், கேரளா, கர்நாடகா, இந்தியாவில் மனிதன் எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் என் நன்றி.